இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 3ஆம் தேதி 2024 புதன்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 19ஆம் திருநாள், ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, துவாதசி திதி, துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். எப்பெல்லாம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் வருகிறதோ அந்த நாளில் பொதுவாகவே உங்களுக்கு கடுமையான கடன் தொல்லைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணால், ஸ்ரீ கிருஷ்ண பெருமானுடைய சின்ன விக்கிரகம் இருந்தால் வாங்கி வச்சுக்கலாம். அந்த விக்கிரகத்துக்கு சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகத்தின் மூலியமாக உங்களுடைய கடன் தொல்லைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாளாக இருக்கும். ஏன்னா அஷ்டமியில் பிறந்திருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அதனால் ஜனனமே பார்த்தீங்கன்னா ஜெயில் லைக் சுச்சுவேஷன், சிறை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் தான் அவர் பிறந்திருக்கார். அதனால் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பிரச்சனை, எவ்வளோ ஒரு மோசமான சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அதிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த சாதாரணமான ஒரு பால் அபிஷேகம் சுவாமிக்கு செய்யும் பொழுது கண்டிப்பாக மனமாற்றம் ஏற்படும், நிலை மாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் சொல்லும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல கஜகேசரி யோகம் ஏற்பட்டு நாள். குருவும் சந்திரனும் இணைந்திருக்கிறது. சந்திரன் நின்ற நட்சத்திரம் சந்திரனாகவே இருக்கிறது, சுய சாரத்தில் பெறுகிறது. தன பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பண புழக்கம் தாராளமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி இருக்கும். செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து பேசினாலும் சரி, எந்த விஷயத்துக்காக இன்றைய நாள் நீங்கள் யாரை தொடர்பு கொண்டாலும் சரி, உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் தான் நடக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் பெருகும். பார்க்குற மனுஷாலாம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக நல்ல ஒரு அரவணைப்போடு நடந்து கொள்வாங்க. எல்லாமே அமோகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் அமிர்த கடேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி. ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மட்டும் உடம்பு மட்டும் கவனமாக பார்த்துக்கணும், மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இன்றைய நாள் ரொம்ப ஒரு சந்தோஷமாக பார்ப்பீங்க. நிறைய பேர் உங்களை ரொம்ப மரியாதை கொடுக்குறதும் கௌரவம் கொடுக்கறதும் பார்ப்பீங்க. வீட்டில் குழந்தை பிராப்தம் இல்லாத தம்பதியினருக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய மனுஷாலுடைய நல்ல ஒரு அரவணைப்பு கிடைக்கும். எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றி ஏற்படும். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட பயணங்கள் செய்ய வைக்கும். வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்கே பிஆர் கன்ஃபார்ம் ஆகும், போய் சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். குழந்தைகளுக்காக ஃபேமிலிக்காக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒதுக்கணும், கொஞ்சம் சேவிங்ஸ் அதிகரிக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அதனால் நிறைய பேர் கொஞ்சம் பேங்க்கில் சேவிங்ஸு, எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் இந்த குரு சந்திரனுக்கான யோகம். அதனால் இன்றைய நாள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணிங்கன்னா அற்புதமாக இருக்கும். நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களுக்காக செலவுகள், ஆன்மீகத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, நல்ல அரவணைப்போடு இருப்பாங்க. எவ்வளோ ஒரு மோசமான நிலைமைகளில் யார் உங்களை தள்ளினாலும் சரி, அம்மா அவருடைய அரவணைப்புங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி ஏற்படும். மனோதிடம் அதிகரிக்கும். நிறைய நட்புகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வசூல் ஆகும். காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய கஜகேசரி யோகம் வசூல் வேட்டையை கொடுக்கும். அதனால கடகராசி நண்பர்களுக்கு நல்ல வசூல் வேட்டைன்னு சொல்லலாம். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு இனிமையான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் வீட்டில் இருக்கணும். இதனால் வேலைகளில் ரொம்ப முக்கியத்துவம் பெற வேண்டும். கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கணும். அதாவது நம்ம ஒரு பக்கம் போவோம், வேலை ஒரு பக்கம் போயின்னு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் பியர் காம்படிஷன்னு சொல்லுவோம். உங்கள் சபார்டினேட்ஸோட காம்படிஷனை மேட்ச் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவீங்க. ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். ஆனால் நார்மலாக வேறு வேலையில் யார் இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் கொஞ்சம் வேலைகளில் கவனமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் நிறைய பேருக்கு புது வேலைக்கு அப்ளை பண்ணலாம், பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் நிறைய பேருடைய மேனேஜர்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஆவாங்க.
ஆனால் நீங்கள் உங்கள் வேலையில் கரெக்டாக இருக்கணும்னு மறந்துடாதீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜம்புலிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம்ங்கிறது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரக கட்டாட்சம் என்ற நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது. குரு பார்வை உங்களுடைய கன்னி ராசி அல்லது லக்னத்தின் மேல விழுகிறது. குரு சந்திரன் சேர்ந்திருக்கிறது. பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம், மகான்கள் தரிசனம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு ஃபேமிலி கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரும். கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம். இன்றைய நாள் நிறைய குழந்தைகள் பிறக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. இல்லைன்னா அதற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ரொம்ப அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு ஆடம்பரமான விஷயங்கள்லாம் கைகூடி வரும். லக்கு பயங்கரமான ஃபேவர் பண்ணும். அற்புதமான நாள்னு சொல்லலாம். ராகவேந்திர சுவாமியை மனசார வணங்குங்க, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல கஜகேசரி யோகம் ஏற்பட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு எதிர்பாராத திடீர் பிரயாணங்கள், திடீர் பண வரவுகள், திடீர் என்று செலவுகள், அது எல்லாமே நல்ல செலவா இருக்கும். முக்கியமான பயணங்கள் சம்பந்தப்பட்ட செலவா இருக்கும். எந்த காரியத்துக்காக ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அது வராதுன்னு நினைச்சு விட்டுருப்பீங்க, அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட குடும்பத்தில் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். சில விஷயங்கள் பேசும் பொழுது உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு செலவை கொடுக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. பணம், வியாபாரம், தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உலோகங்கள், அலோகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அற்புதமான நாள்னு சொல்லலாம். விருச்சிக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு அபாரமா இருக்கும். 7ஆம் இடத்துல கரத்திர ஸ்தானத்துல கஜகேசரி யோகம் பெறுகிறது. வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய வளம், வெற்றி, எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள், சுபகாரியங்கள், நல்ல மனுஷாலுடைய தொடர்பு. கெட்ட சவகாசம் வரலைன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லவங்க அப்படிங்கக்கூடிய ஸ்டாம்பு குத்தலாம். இதனால் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னத்தில் சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அபாரமான வெற்றி, நிறைய நல்ல விஷயங்களுக்கு செல்வது, மிகப்பெரிய எதிர்பாராத சந்தோஷங்களை பெறுவது, நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தைக்கான பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருடைய ஃபேமிலியில் சந்தோஷங்கள் மிக அதிகமாக இருக்கும். குடுக்கல் வாங்கலில் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். மனோதிடம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தில் சிறந்து விளங்கும். நீங்கள் என்ன நினச்சதெல்லாம் நடக்கும். இதனால் நிறைய பேர் வாழ்க்கை துணைக்கு தங்க நகைகள் வாங்கி கொடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. இல்லைன்னா அட்லீஸ்ட் சில்வராறு வாங்குவீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பிய ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு வெற்றி ஸ்தானமாகவே எடுத்துக்கொள்ளப்படும். அதுல குரு சந்திரன் கஜகேசரி யோகம் ஏற்பட்டு இருக்குன்னா ஃபேமிலி சம்பந்தப்பட்ட தேவையில்லாத பணம் சம்பந்தப்பட்ட வரப்பு தகராறுகள் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் எது நடந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நிறைய பேருக்கு வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு டெம்பரவரியாக ஒரு ஜாப் கிடைக்கும். பார்ட் டைம் ஜாப், கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ஜாப் கிடைக்கும். நிறைய பேருக்கு வாடகைக்கு வீடு தேடிட்டு இருப்பீங்க, கிடைக்காமல் இருக்கும். இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான ஒரு வீடு கிடைக்கும். பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்கும். பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். நிறைய பேருக்கு உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்க வயிறு மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக் கொள்வது நல்லது. சரிமான கோளாறுகள், கேஸ் ட்ரபிள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு வெந்நீர் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க, தனப்பிராப்தத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் சொல்லலாம். ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கிறது. கஜகேசரி யோகம் ஏற்பட்டு. பஞ்சமஸ்தானம்னா குழந்தை பிராப்தத்துக்கான ஸ்தானம், குழந்தைகளுக்கான ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதனால காசு பணம் வேண்டி எங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வரும். முக்கியமான முடிவுகள் எல்லாமே ஈஸியாக எடுக்க முடியும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் நல்லதே நடக்கலை. என் பையனுக்கு 25 வயசு 30 வயசு ஆச்சு, கல்யாணம் ஆகலை, 40 வயசு ஆச்சு, கல்யாணம் ஆகலைன்னா இன்றைய நாள் நடக்கும். இன்னொன்று பாக்யஸ்தானம், ரிஷபத்திலிருந்து பார்வை குரு எங்கே பெற்றாருன்னா உங்கள் மகரத்தின் மேலே விழுகிறார். ஸோ பேசிக்கலாக நிறைய பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம், தெய்வ தரிசனம், மகான்கள் தரிசனம், பிரயாணங்கள், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறையா சுபகாரியங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் குழந்தை கன்சீவ் ஆகும். அற்புதமான நாள் சொல்லலாம். மகாலட்சுமி வழிபாடு
ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வக்ரம் பெற்றிருக்கிறது சனி. டென்ஷன், பிரஷர், தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்கள், தப்பான ஆட்களுடைய தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபட வேண்டும். அடுத்த 4.5 மாதத்துக்கு சனி வக்ரம் இருக்கார். எங்கன்னா கூரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு வந்து சதயத்திலேருந்து மறுபடியும் நேர்கதியில் போவார். அதான் இன்றைய நாள் பொதுவாகவே கும்ப ராசி லக்னத்திற்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துங்க. படபடப்பு தன்மை அதிகரிக்கும், கோபம் ரொம்ப அதிகமாக வரும், யாருக்கிட்ட என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. உங்களை ஈகோவை ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்லைன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். 4ஆம் இடம்ங்கிறது பேசிக்கலாக சுகஸ்தானம். தாயாருடைய உடல்நிலைகளில் சற்று கவனம் காட்ட வேண்டிய நாள். வேலைகளில் நிரந்தரத்தன்மை இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அருமையான வேலை கிடைக்கும். மனசார ஆஞ்சநேயரை வேண்டுங்க. ராசியா நிறம் ப்ளூ நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான நாள். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். ஆரம்ப கல்வி கூடங்கள் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். எழுத்து, அறிவுரை கூறக்கூடிய ஆடிட்டிங் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். இதனால் மனசு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குழந்தைகள் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். இன்றைய நாள் யாருக்கு அருமையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல் ராசி லக்னம் அப்படின்னு எடுத்து பார்த்தா கடகம், 2வது விருச்சிகம், 3வது மீனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்க பெற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம்.